Hi friends, welcome to dofood channel. இன்னைக்கு இந்த வீடியோல சிக்கன் வச்சு ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கிரீன் சிக்கன் இல்லனா ஹரியாலி சிக்கன் சொல்லுவாங்க. இந்த ரெசிபில நம்ம நிறைய மசாலாலாம் சேர்த்து செஞ்சிருக்கோம். சோ ரொம்ப சுவையா இருக்குங்க. இப்போ வாங்க அந்த ரெசிபி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் 500 கிராம், வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி கீரை, கொஞ்சமா புதினா இலை, தயிர், எலுமிச்சம்பழம் சாறு, எண்ணெய், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, காஞ்ச வத்தல், சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, நெய், மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள், நல்ல மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், உப்பு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் 30 நிமிஷம் இது நல்லா ஊற வைங்க. இப்போ அடுத்தது ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 கொத்து புதினா இலை, 1 கொத்து கொத்தமல்லி தழை, அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தாங்க இந்த சிக்கன் ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை சேர்க்கலாம். அது கூடவே 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு காஞ்ச வத்தல் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா இதை வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூடில் வச்சு நல்லா வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கன் துண்டுகள் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் துண்டுகளோட நல்லா ஒட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி கரெக்டாக 10 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப வேக வேண்டாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்செடுத்த அந்த மசாலா விழுதுகள் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் 10 நிமிஷம் இது இப்படியே வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே சிக்கன் வாங்கி ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி கறி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம dofood சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.